சண்டே ஈவினிங். பொங்கலுக்கு இன்னும் ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பொங்கலுக்கு saree வேர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஜான் ஸ்டார்டிங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச ஆன்ட்டிகிட்ட saree கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் தான் போய் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தேன். இதுக்கே பொங்கலுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சு ஸ்டிச்சிங். இப்போது அம்மா +2 படிக்கிறப்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸ்டிச்சிங்கும் கற்றுக்கோன்னு. பட் நான் தான் அப்போ இருக்க டைமில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் இன்னைக்கு டின்னர் ஸ்பெஷல் சிக்கன் தான். ஸோ ஈவினிங்கே தம்பி 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தான். இன்றைக்கி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்து சிக்கன் டிக்கா ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மெயின் டிஷ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி இந்த டிஷ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 1/2 கப் கர்ட், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஸ்லைஸ் பண்ண 2 green chilli, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் black pepper பவுடர், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, லாஸ்ட்டாக டொமேட்டோ பேஸ்ட், சாப்டு மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஹோல் மசாலாஸ், கட் பண்ணி வச்ச ஆனியன், சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தென் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் சிக்கனில் ஜூஸ் இறங்கி நல்லா குக் ஆகும். சைட் பை சைடாக சிக்கன் 65 ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடணும். சிக்கன் குக் ஆன அதே பேன்லேயே 4 to 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் நல்லா உதிரியாக வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஃபர்ஸ்ட் லேயரில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டா சிக்கன் டிக்கா ரைஸ் ரெடி ஆயிரும். சிக்கன் டிக்காவோட டேஸ்ட் சிமிலர் டு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி டின்னர் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு.